நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. ஆமேன். தாழ்ந்த சிந்தை என்பது தாழ்மையை குறிக்கிறது. இன்று நாம் தாழ்மையை குறித்து சற்று தியானிப்போமாக. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் செய்யும் 2ஆம் வருஷத்திலே சொப்பனங்களை கண்டு கலங்கி எழுந்து ராஜா தனது தேசத்திலுள்ள சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் ஜோசியர்களையும் வரவழைத்து ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்க வேண்டும். அப்படி சொல்ல தவறினவர்கள், நீங்கள் துண்டிக்கப்பட்டு நீங்கள் உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு கடினமான உத்தரவு பிறப்பித்தான் ராஜா. ராஜாவினால் நியமிக்கப்பட்ட சேர்வைக்காரனாகிய ஆரியோகில் தானியேலை கண்டுபிடித்து தீவிரமாக ராஜாவின் முன்பு அழைத்து கொண்டு போய், நான் யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து வரப்பட்டதான ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். அவன் ராஜாவுக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவிப்பான் என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இப்படி தன்னை பெருமையாக ராஜாவிடம் சொன்னான் அந்த ஆரியோகில். தானியேல் ராஜாவிடம், ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்று தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறார். எவ்வளவு ஒரு தாழ்மையுள்ள ஒரு அறிக்கை! மற்றும் எங்களுக்கு என்கிறான் தானியேல். சொப்பனத்தின் மறைபொருள் தானியேலுக்கு மட்டுமே தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆனால் மற்றும் உயிரோடு இருக்கிற எல்லோரை பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்கிறதுனால் அல்ல. தானியேல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லாமல் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று தாழ்மையுடன் குறிப்பிடுகின்றான் தானியேல். இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் முழுவதும் படித்தால் புரிந்துவிடும். ராஜா தானியேலை பல மடங்கு ராஜாவின் அரண்மனையிலே அதிகாரியாக உயர்த்திவிட்டார். ஆனால் அந்த பெருமை நிறைந்த ஆரியோகியவுக்கு எந்த பதிலுமே கிடைக்கவில்லை, பதவியும் கிடைக்கவில்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாழ்மையும் தூய்மையும் ஒன்றாக காணப்படுகிறது. பெருமையுள்ளவர்களிடத்தில் வாக்குவாதம், எரிச்சல், கோபம், சண்டை போன்றவை காணப்படும். ஆனால் தாழ்மையுள்ளவர்களிடத்தில் தெய்வீக ஞானம் மட்டுமே காணப்படும். ஆமேன். காட் பிளஸ் யூ.